திரையுள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்வேன். ஆமென். சபை அமரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் படக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது முதல் முறையாக நான் இன்னைக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். இன்று நம்ம 4வது வாரத்தை பார்க்கிறோம். ரெண்டியோ எங்கு அந்த தலைப்பில் நான் பேசி வைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்ம கடந்த 3 வாரங்களாக ரெண்டியோ கிரட்ஜஸ், ரெண்டியோ ப்ரைட், ரெண்டியோ கிரீட் அப்படிங்கிற தலைப்புகளில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ரெண்டியோ எங்க இல்லை, ரெண்ட் அவே எங்க. ஏன்னா நானும் அதில் ஒரு ஆக்சுவலி வாக் த டாக் சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கோபங்கிறது கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு விஷயம். ஆனால் அது அநேகர் ரொம்ப சுலபமாக செய்கிற ஒரு காரியமாக இருக்குது. யாராவது இங்கே கோபப்படாதவர்கள் இருக்கிறீங்களா? நான் பார்க்கணும். இருக்கிறீங்களா? எனக்கும் கோபம் நிச்சயமாக வரும். அதனால இந்த வார்த்தை பேசும்போது நான் ரெண்டியோ எங்க சொல்லும்போது அந்த நிச்சயம் 4 விரல்கள் என்னதான் காட்டுது. உங்களை 1 விரல் காட்டுது, என்னை 4 விரல்கள் காட்டுகின்றன. அதை ஞாபகம் வைத்து நம்ம இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கப் ஆஃப் காஃபி அதை நம்ம பார்ப்போமா? ஆரம்பமே சாப்பாடெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தான் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கையில் கப்பில் காஃபி தூக்கிட்டு வரீங்க, சரியா? அப்போ ஒருவர் உங்கள் மேலே மோதுறாரு. என்ன ஆகும்? பேசுங்க. காஃபி கொட்டிரும், சிந்திரும், சரியா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. காஃபி ஏன் சிந்தியது அல்லது கொட்டியது? சொல்லுங்க. இடக்கு முழுக்க கேட்குறேன், நினைக்காதீங்க, நான் சொல்லுங்க. ஏன் காஃபி கப்லேருந்து சிந்திச்சு? கப்பில் நிறைய இருந்தனால, வேற ஒருவர் மோதினால. ஆனால் அது சரிதான். ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, காஃபி கப்பிலேருந்து ஏன் காஃபி சிந்திச்சுன்னா, ஏன்னா கப்புக்குள்ள காஃபி இருக்கு. கப்புக்குள்ள காஃபி இருந்தா காஃபி தான் சிந்தும். கப்புக்குள்ள டீ இருந்தா டீ தான் சிந்தும். கப்புக்குள்ள தண்ணீர் இருந்தா தண்ணி தான் சிந்தும். கப்பில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். பாச யோசிப்பாரு, இந்த பிள்ளையை நான் ஏன் இப்போ பேச சொன்னேன், என்னமோ வளருது அப்படின்னு. அப்படி இல்லை, கப்பில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வர சொல்றது இல்லையா? அதுதான் நம்மளுடைய இருதயம் மாதிரி. நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய இருதயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அது சொல்றதுக்காக தான் இந்த கப் ஆஃப் காஃபி அந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் கூறுவேன். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அந்த காப்பி மாதிரி. சரி, இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த காப்பி சிந்துது, வெளியே வருது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் நம்ம மேலே மோதுவாங்க, இடிப்பாங்க, சில பேர் கிள்ளிட்டு போவாங்க, சில பேர் தட்டி விட்டு போவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? யாராவது நம்மள்கிட்ட நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க, நம்ம பார்க்காம போயிட்டாங்கன்னா, இல்லை நம்மளை கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா, இல்லை நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்கன்னா, நம்மள்கிட்ட என்ன வெளியாகும்? காஃபி கப்பில் இருக்கிற காஃபி மாதிரி என்ன வெளியாகும்? யோசிச்சு பாருங்க. கோபப்படுவோமா? கடுமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருமா? இல்லை நம்மளுடைய கசப்பான உணர்ச்சிகள் வெளியே வருமா? ஏன்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அது ஒரு நாள் வெளியே வரும், சரியா? இதை உணர்ந்தவர்களா நம்ம இப்போ நம்ம ப்ரே பண்ணுவோமா? சரி, கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய கப்பில் என்ன இருக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கண்ணில் மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கூட நம் கோபத்தை பற்றிய சில வசனங்களை பார்த்து நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து ரெண்டியோ எங்க என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வழிநடத்துவராக இருக்கிற ஆண்டவரே, அதே போல என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருமாறு நான் ஜெபிக்கிறேன். மேலும் அதை அடியை என்னை நீ மறைத்து நீர் வெளிப்படும்படியை நான் ஜெபிக்கிறேன். மேலுமாக இந்த தலைப்பை நாம் பேசும்போது நம்முடைய இருதயங்களை நீர் சிறப்படுத்தும், நீங்கள் செம்மைப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்கும் போது அது நம் கால்களுக்கு சென்று நம்ம இதயத்தில் பதியுமாறு நாம் ஜெபிக்கிறோம். இவை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
இந்த 2 காலங்களில் வந்து நம்ம ஒரு தலைப்பில் போகும்போது நம்ம கோபத்தை பற்றி பேசுகிறது தான் கொஞ்சம் கடுமையான தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு வசனமும் வந்து ரொம்ப கடுமையாக நம்மளுக்கு இருக்கும். ஒரு வசனமும் நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இருதயங்களை பார்க்கும்போது உங்களுடைய கப்பலில் என்ன வழிகிறது? கோபமா அல்லது தேவனுடைய கிருபையா? இதை பற்றி நம்ம சற்று ஆராயணும். இப்போ ஒரு பின்னணி, இந்த வசனங்கள் வந்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு இல்லையா? இதோடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் நிறைய பேர் வந்து நிறைய தலைவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை வந்து ரொம்ப வெளியே தோற்றத்தோட பார்த்தாங்க. அதாவது இப்போ அந்த வசனத்தை வந்து ஒருத்தவங்க படிங்க. வசனம் 21, 5ஆம் அதிகாரம் வசனம் 21. சரியா? அங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பூர்வ கேள்விப்பட்டிருப்பீர்கள்னு போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை மர்டர்னு வரும் இல்லையா? ஸோ அதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா கொலை செய்யாதிருங்கள் அந்த கட்டளை சொல்லும்போது என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, நான் கொலை செய்யலைன்னா பரவாயில்ல, மற்றபடி எல்லாமே செய்யலாம், ஆனால் கொலை செய்யலாம். நம்ம மற்றவனை பற்றி பழிச்சு பேசினா அவனை தள்ளி விடலாம், எல்லாம் செய்யலாம், நான் கொலை பண்ணல, அப்போ நான் ஆண்டவருடைய கட்டளையை நான் மீறலை. அந்த ஒரு வெளிப்புற அந்த ஒரு அறிதலை வந்து அவங்க வச்சிருந்தாங்க மனதில். அப்போதான் ஆண்டவர் வந்து இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து வெறும் நீங்கள் கொலை செய்யாதிருங்கள் என்பது குறித்து இல்லை, அதுக்கும் ஆழமா வந்து இந்த கட்டளை இருக்கிறது என்பதை வந்து அவர் இந்த வசனங்கள்ல வலியுறுத்துறாரு. மேலும் அவர் வந்து சொல்றாரு இல்லையா, ஆங்கிலத்துல வந்து you have heard that it was said but I tell you சொல்லும்போது அவர் அந்த கட்டளையை தான் அவர் குறிப்பிடுறாரு நிச்சயமா. அண்ட் அவருடைய அந்த நோக்கம் என்ன, அதாவது கொலை செய்யாம இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கும் மேல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, ஸோ இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் 3 பாயிண்ட்ஸ் மூலமா நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து இந்த ப்ராப்ளம் பிரச்சனை, அப்புறம் வந்து இந்த கால் அழைப்பு, அப்புறம் சொல்யூஷன் தீர்வு. இந்த 3 தலைப்புகள் கீழே நம்ம இந்த வசனங்களை நம்ம ஆராய போகிறோம். சரி, முதல்ல ப்ராப்ளம், அதாவது பிரச்சனை. என்ன பிரச்சனை இங்கே இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம், நம்ம தான் பிரச்சனை, வேற எங்கேயும் இல்லை. பிரச்சனை நமக்குள்ள தான் இருக்கு, அது நம்ம கொஞ்சம் ஆராய போகிறோம். இப்போ கோபம்னு பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்கு. ஒன்று வந்து அந்த சிவப்பா அந்த ஒரு எங்கிரி மெனிக்கிறல்ல நெருப்பு அப்படி வெளியே வருதுல, அது வந்து கோபத்தில் நிறைய வகை இருக்கு. அதில் 3 வந்து குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து கோபத்தை வெளிப்படையாக வந்து காட்டுறது, அதாவது கத்துறது, ஏசுறது, எது பொருள் தான் வீசுறது, ரொம்ப சத்தமாக வந்து கோபத்தை வெளிப்படுத்துறது வந்து ஒரு வகை இருக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண் வந்து இதயத்தில் கை வச்சுட்டு இருக்காங்களே அவங்க எப்படின்னா கோபம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு, ஆனால் அதை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன வச்சுருப்பாங்கன்னா கோபத்தை காட்ட இப்போ என்ன பண்ணுறது, கோபத்தை வெளியே காட்ட முடியுமா, நம்மளுக்கு தான் பிரச்சனை, ஸோ மனசுலேயே வச்சுக்குவோம் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளேயே குழுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க பார்க்க கோபம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட என்ன வரும், ரத்த கொதிப்பு வரும், மன உளைச்சல் வரும், எல்லாம் சீக்கிரம் வரும். ஏன்னா உள்ள எல்லாமே அவங்க குழுக்கி இருக்காங்களே. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு வெடிப்பு மாதிரி வரும். ஏன் அந்த மாதிரி ஒருத்தருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் இருக்கிறாங்களே, அந்த ஒருத்தவங்க சிரிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க ஒரு மாதிரியான கோபம், அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்கள்ட்ட அதை திருப்புவாங்க. அதாவது ரொம்ப ஜாடமாடையாக பேசுது, கோபத்தை வெளியே காட்டாமல் வேற விதமாக மற்றவங்களை தூண்டி விடுறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இல்லை நம்ம கணவன்மார்கள் எல்லாம் குரட்டு விடுற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து மனைவியோ கணவரோ ரொம்ப ஆழமாக தூங்கி குரட்டை பயங்கரமாக சத்தம் வருது, புறம்னு வருது. மனைவிக்கு இல்லை கணவருக்கும் என்னென்ன ஒரு ஆள் சொல்லி கோச்சுவீங்களா, ஸோ 2ல் யாரோ ஒரு பேர் வந்து தூக்கமே வரல, காலையில் ஏஞ்சாச்சு. அப்போ அந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா, கடை சிறு இருக்கும், ஆனால் காலையே ஏச முடியுமா அப்படின்னு சாம இருப்பாரு. அப்போ அந்த கணவர் வந்து என்ன அப்படியா எல்லாம் கேட்கும்போது அந்த உங்களுக்கு என்ன சொன்னாங்க, நல்லா தூங்குன மாதிரி இருக்கு, நல்லா தூங்குனீங்களா, கொரட்டை சத்தம் பலமா இருக்கு அப்படின்னு வந்து ஏசாத மாதிரி ஆனால் ஏசுறது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு, லேசாக தான் நேரில் பேசுவோம் அப்படின்னு வாக்குவாதம் வந்து சண்டையாக மாறும். இது ஒரு உதாரணம். சரியா? இந்த மாதிரி தான் சில பேர் வந்து தூண்டி விடு. ஸோ இந்த மாதிரி
இடையே அந்த உறவு வந்து நிச்சயமாக பாதிப்படையும். ஸோ அந்த கோபத்தினால நிறைய விளைவுகள் இருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்பர்க் பிக்சர் பார்க்குறீங்களே, மேலே பார்த்தீங்கன்னா above water என்ன தெரியுது? கோபம். ஓகே, ஆனால் அடியில பாருங்களேன், மேலே நிற்கிறத விட அந்த ஐஸ்பர்க் கீழே பாருங்க எவ்வளவு பெருசா அது வந்து உருவாயிருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கடலுக்கு மேலதான் பார்ப்போம், கீழே வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. அதே மாதிரிதான் வந்து கோபம். நம்ம எல்லாரும் வந்து வெளியில அன்னைக்கு தெரிகிற கோபத்தை தான் பார்ப்போம். ஆனா அந்த கோபம் வந்து எதனால வருது? அது வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்காங்களா, நம்ம மனசுல அவங்க வந்து எதோ வச்சிருக்காங்களா, இல்லை அவங்க வந்து சும்மா ஒரு ஹாபினால கோபமா இருக்காங்களா, அது மாதிரிலாம் நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அடியில ஆழத்துல ஏற்கனவே உருவாகிட்ட அந்த உணர்வுகளை நம்ம பார்க்கறது கிடையாது, நம்மளால பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளோட மனசுக்குள்ள என்ன இருக்கு, பொறாமை இருக்கா, சோகம் இருக்கா, இல்ல பயம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த உணர்வுகள்னாலதான் மேல வந்து அந்த கோபம் வருது. ஸோ அடியில வந்து ஏற்கனவே ஆழமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறது தான் பின்னாடி வந்து கோபமா அது வெளியே வரும்போது ரொம்ப பயங்கரமா அது வருது. மேலும் இந்த ஒரு உதாரணம் நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். கேளுங்க, ஏபலுடைய உதாரணம். அதாவது ஆரம்ப காலத்துல ரொம்ப கோபத்தை பற்றிய ரொம்ப ஆரம்ப கால கதைகள்ல ஒன்று வந்து கேன் அண்ட் ஏபல். இது வந்து ஜெனசிஸ்ல நம்ம பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவர் வந்து தன்னுடைய சகோதரனை வந்து கொலை பண்றாரு. அவர் ஆரம்பத்தில் யோசிச்சிட்டாரா, நான் வந்து கொலை பண்ணணும், என்னோட சகோதரர் கொலை பண்ணணும்னு ஆரம்பத்திலே பிளான் பண்ணி திட்டம் போட்டு வச்சாரா? இல்லை. ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, சரி, அந்த பிரச்சனையில வந்து ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உருவாகி 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 அந்த ஐஸ்பர்க் மாதிரி கோபமா அது தலையெடுத்து அப்புறம் அது கொலைக்கு மாறுறது நம்மளுக்கு பார்க்கலாம் நிச்சயமா. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கேன் வந்து அவனுடைய கோபத்தை வந்து அவனை கட்டுப்படுத்தல. ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய கோபம் வந்து ஆபத்தானது, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஆனா கேன் வந்து அதை அவர் வந்து சமாளிக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஏபலை வந்து கூட்டிட்டு போய் கொலை செய்தார். சரியா? ஸோ இந்த சமூகம் வந்து பொறாமையில் ஆரம்பிச்சு, வருத்தத்தில் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு? நீ வந்து கொலை செஞ்சாதான் அது வந்து தப்புன்னு இல்லை, நீ வந்து கோபப்பட்டாலே அது தப்பு. அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே அந்த கோபத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது, முளைக்குது, அப்புறம் தான் அது பெரிதாகுது. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, கட்டுப்படுத்தப்படாத கோபம் என்ன செய்யும்னா நம்மளையே அதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். மறுபடியும் சொல்றேன், கட்டுப்படுத்தப்படாத கோபம் நம்மளையே அது கட்டுப்படுத்தும். ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் அஸ் இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் தி ஆங்கர் அப்படின்னு இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து இதை பற்றி இந்த தலைப்பை பற்றி தேடும்போது இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு சைன் அந்த ஐபுக் வந்து எனக்கு பட்டுச்சு. நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சிங்கப்பூரில் வந்து இந்த ஒரு அறிவிப்பு இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? மோமெண்ட் ஆஃப் எங்கர் லைஃப் டைம் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை பூரா வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அதோட ரொம்ப பயங்கரமான ஒரு செய்தி என்னன்னா, நானே ஷாக் ஆகிட்டேன். ஏஷியன் வாசிக்க ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதாவது 2023 2025 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 2-3 வருஷம் இல்லை, ஒவ்வொரு வருஷத்துலையும் 14,000 கேசஸ், அதாவது காயப்படுத்துறது, அதாவது ஆசைப்பட்ட, அதாவது விரும்பி காயப்படுறது. இது வந்து சும்மா அவங்க காயப்பட்டதை இருக்காது, கோபத்தினால, வருத்தத்தினால, இதனால உருவானது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை நம்ம வந்து பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் பார்க்க போனால் நம்மளுடைய அந்த கோபமான அந்த இருதயம், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள், இதனால என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் வந்து அந்த பைபிளில் அந்த வசனத்து மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். எடுத்தவர்கள் நீங்கள் படிக்கலாம். வசனம் 22. சரியா? சரி, அவர் சொல்றாரு, முதல்ல கோபத்தை பற்றி பேசுறாரு. கோபப்படுதல் வந்து you will liable to judgment அப்படின்னு அந்த கான்சிக்வன்ஸ், அந்த விளைவு சொல்றாரு. அதே வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து கோபப்படுறது வந்து ரொம்ப சாதாரணமாக செய்வோம். ஆனால் அதோட
அதோட விளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிதா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்ம வந்து நம்மளுடைய சகோதரன்னா நம்மளுக்கு இப்போ நான் வந்து ஒரே மகள், அதாவது ஒன்லி சைல்ட், எனக்கு சகோதரன் இல்லை சகோதரி, ஸோ சந்தோஷமா இருக்கலாம். சகோதரன் தான் சொல்றாங்க, நம்மள சொல்லலையே. ஆனால் சகோதரன் வந்து யாரு, எல்லாருமே தான் சொல்றாரு. சரியா, எல்லாரும் ஒவ்வொருவரும் நம்ம பக்கத்தில் உள்ளவர்களையும் சொல்றாரு. அதனால ஒருத்தரை நம்ம வந்து கடுமையான வார்த்தைகள் பேசினா என்ன ஆகும், எரி நகரத்துக்கு நம்ம அனுப்பப்படுவோம்னு சொல்றாரு. எரி நகரம் வந்து பேர் பக்கம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, எரி நகரம். ஆனால் அது என்னது, ஹெல் ஆஃப் ஃபயர் அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து நம்பன்னு சொல்லலை, நீங்களாம் அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயில வராதுன்னு நம்புறேன். அப்படியே அந்த தகாத வார்த்தைகள் பேசுறவங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க மூடனே, மூடனே என்ன ஃபூல், அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது. நம்ம வந்து திருப்பி நம்ம தான் வர சொல்றேன். ஓகே, அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, முட்டாள், என்ன இப்படிலாம் யோசிக்கிற, மண்டையில வந்து அறிவு இருக்கா, களிமண் அடிச்சுட்டு மூளை இருக்கா, களிமண் இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சர்வ சாதாரணமாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வெளியிலோட கோவப்படுத்தும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். சரியா, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் கூட மற்றவங்களை காயப்படுத்தும், அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். பிகாஸ் நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இப்ப நம்ம பெரியவங்களை விடுங்க, சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தகாத வார்த்தைகள், வார்த்தைக்கு வார்த்தை மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க. அப்ப நம்ம வந்து எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறோம்? நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருந்தாதான், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாதான், இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு காட்டினாதான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, வார்த்தைகள் வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்களும் வந்து புரிந்து கொள்வாங்க. அதுவும் நான் வந்து இன்னொன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறதுனால எவ்வளவு காரியங்கள் வந்து இன்னும் மோசமா அடைந்திருக்குன்னு நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நான் இப்போ தற்போது நடந்த காரியங்கள், அதாவது நம்மளுடைய சமூகத்துல நடக்கிற காரியங்கள். இப்போ வந்து சாலையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோபம் அடைவாங்க தெரியும். நான்லாம் வந்து காடி ஓட்டுறேன், எனக்கு கண்டிப்பா காடி ஓட்டும் போது கோபம் வரும், ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா நான் ஏசும்போது காடிக்குள்ளதான் ஏசுவேன், வெளியே போல ஏசுற பழக்கம் கிடையாது. மனசுக்குள்ளே ஏசு. அப்ப என் தோழிகள் கேட்பாங்க, இப்போ நீ ஏசுறியா, அது ஆள் கேட்குமா அப்படின்னு கேட்பாரு. நான் சொன்னேன் கேட்காது, நிச்சயமா கேட்காது. அதனால தான் தைரியமா நான் ஏசுற காடியில அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, முன்னுக்கு போய் நீ ஏச முடியாது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அடுத்த கட்டத்துக்கு போயிடும். என்ன கட்டம்? காடி விட்டு வெளியாகி நம்மளுடைய கோபத்தை வந்து மற்றவர்கிட்ட வெளிப்படையா காட்டுறது. இதுல நிறைய நம்ம செய்திகள் படிச்சிருக்கோம். முன்பு வந்து அது இல்லை, கோபத்தோட உச்ச கட்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப இன்னும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நினைக்கிறேன், இது வந்து ஈஸ்வரன் நடந்தது. ஒரு அண்டை வீட்டுக்காரர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற வாக்குவாதத்துல கோபம் ஏற்பட்டு ஒரு கொலையே நடந்து விட்டது. அவர் அந்த அண்டை வீட்டுக்காரர் வந்து ஆரம்பத்துல கொலை செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். கொலை செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அது எப்படி ஆரம்பிச்சது? அவங்களுக்குள்ள சில சண்டை, அவங்க சில விஷயம் பிடிக்கல, அப்படியே போய் 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 ஒரு கொலைக்கு வந்துட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன செய்வோம்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது இப்போ நம்ம வாசிக்கிற அந்த வசனங்கள் எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பல வருடங்களுக்கு, ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பொருத்தமாக இருக்கிறது இந்த செய்திகளை போகும்போது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வருதாருன்னா, if murder is a horrible crime, malicious anger and insults are horrible too. அப்படின்னா கொலை வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றம் என்றால், கோபமும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறதும் குற்றம் தான், அதுவும் வந்து பயங்கரமான ஒரு குற்றம்னு அவர் சொல்றாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ மனசுல நம்ம சொல்லுவோம்ல, அவனை எனக்கு கொள்ற மாதிரி இருக்கு, எனக்கு நான் கொலை செய்யற வெறியில இருக்கேன், கொலை கடுப்பா இருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் மனசுல. சரியா, அவனை பார்த்தாலே எனக்கு கொலை வெறி வருது அப்படிலாம் நம்ம பேசிக்கலாம். ஆனா அது வந்து அது கூட சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நம்ம நினைச்சா கூட அது நம்ம கொலை செய்யறதுக்கு அர்த்தம்னு அவர் சொல்றாரு. சரியா, அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு பேசுது. ஸோ இதனால நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம கோபம் படும்போது அதை வந்து உடனே நம்ம தீர்த்து வைக்கணும். மேலும் வந்து இன்னொரு வசனத்திலையும் அந்த ஒரு
கொலைக்காரனாக இருந்தா எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது ஜான்ல வந்து அந்த வசனம் சொல்லுது. அடுத்த ஸ்லைட். இப்போ அடுத்தது போகிறோம். நம்ம வந்து முதல்ல பார்த்தது என்ன ஞாபகம் இருக்குன்னா பிரச்சனை. இப்போ ரெண்டாவது அழைப்பு. யாருக்கு அழைப்பு? அங்க பேர் பாருங்க, ஜீசஸ். ஜீசஸ்க்கு நம்ம ஃபோன் செய்யணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஃபோன் எடுத்து செய்யணுமா? இல்லை. அவர் நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை அழைத்து கொண்டே தான் இருக்கிறார். ட்ரிங் 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 அழைச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தான் வந்து காதுகளில் கேட்க மாட்டேங்க பேசுறது. இப்போ சொன்ன வார்த்தைகளும் அவர் தான் சொல்றாரு, நம்மகிட்ட வார்ன் பண்றாரு. இந்த மாதிரி செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி விளைவுகள் இருக்கு. அதனால நீங்க ஆரம்பத்திலேயே கோபமா இருக்கக்கூடாது, கொலை செய்யறதை பத்தி மறந்துடுங்க, அதை கொண்டு கோபம் வரக்கூடாதுன்னு அவர் நம்மளுக்கு அழைக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மளை வந்து ஒப்புரவாக அவர் வந்து அழைக்கிறார். அந்த அழைப்பை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க வந்து ஆண்டவர் வந்து வசனம் 23 24 அவர் ஒரு கட்டளையான வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அது என்ன? அந்த வசனங்களை வாசிங்க. 23 24. சரியா? முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, உன் காணிக்கையை வந்து நீ அங்கே வச்சுட்டு நீ முதற்கு ஒப்புரவாகு. உன் மனசுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா நீ வந்து அதை செய், மற்றது வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு நினைச்ச அந்த கதை வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த கதை பத்தி பேசலாம். சரியா? உருளைக்கிழங்குனா என்னன்னு தெரியுமா? அங்கதான் போட்டிருக்கேன், பொட்டேட்டோ. சரியா? ஸோ பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அந்த பையை பற்றி நம்ம பேச போகிறோம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியர், அதனால நான் வந்து மாணவர் கதை சொல்லுவேன். இன்னைக்கு உங்களுக்கும் நான் வந்து கதை சொல்ல போகிறேன். ஒரு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு ஒப்படைப்பு, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த ஆசிரியர் சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுக்கு உள்ள அந்த கோபம், யார் மேல கோபம் வச்சிருக்கீங்க, யார் மேல வெறுப்பு வச்சிருக்கீங்க, அவங்கள பத்திலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பொட்டேட்டோ நீங்க எடுத்துக்கோங்க சொல்றாரு. அதாவது யார் மேல கோபப்பட்டிருக்கீங்க, இப்போ நீங்க 5 பேர் கோபப்பட்டீங்கன்னா 5 உருளைக்கிழங்கு, 5 பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு அவங்க பேரை எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து சில பேர் 2 கிழங்கு எடுத்தாங்க, சில பேர் 5 கிழங்கு எடுத்தாங்க, சில பேர் 10 கிழங்குகள் எடுத்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாங்க, பேர்ல எழுதிட்டோன்னே இப்போ நீங்க எல்லாரும் அந்த கிழங்குகள் எல்லாம் ஒரு மூட்டை, இந்த மூட்டை மாதிரிலாம் அந்த பையில போட்டுட்டு உங்கள்கிட்டயே அது இருக்கணும். நீங்க அதை தூக்கி கொண்டு ஒரு வாரம் நீங்க எங்க போனாலும் அதை தூக்கிக்கிட்டே போகணும்னு சொன்னாங்க. அந்த கிழங்குகள் வந்து எத்தனை வச்சிருக்கீங்களோ அத்தனையும் தூக்கிக்கிட்டு நீங்க ஒரு வாரம் நீங்க போகணும். தூங்கும் போதும் அதை வந்து நீங்க கழற்றி வைக்க கூடாது, அதை வச்சுக்கிட்டு நீங்க தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் வீட்டுக்கு போகும்போதும் தூங்கும் போதும் நீங்க அதை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது சில நாட்கள், ஏன்னா ஒரு வாரம் வச்சுக்க சொன்னாங்களே, சில நாட்கள் போயிட்டு சில நாட்கள்லயே அந்த கிழங்குகள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அழுகி போக ஆரம்பிக்கும். அதுதான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அழுகி போக போக அதுல இருந்து அந்த நாற்றம் வர ஆரம்பிச்சது. அந்த பை வந்து 2 கிழங்கா இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தூக்குனா நமக்கு குட்டியா இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட தூக்குனா என்ன ஆகும்? ரொம்ப கனமாயிடும் இல்லையா? ஸோ அதனால அந்த கிழங்குகள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுள், அதாவது அசௌகரியமா இருந்துச்சு, ரொம்ப வெட்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆசிரியர் ஏன் வந்து இந்த கிழங்கு வந்து இப்படி நாறுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஆசிரியர் வந்து அந்த வாரம் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டாங்க. சரி, இந்த பேக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போனீங்களே, அங்க எங்க தூக்குனீங்களே, எப்படி இருந்துச்சு? அப்ப சொன்னாங்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு ஆசிரியர், ரொம்ப கனமா இருந்துச்சு, எனக்கு அந்த வாடை தாங்கவே இல்லை ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாங்க, ஆஹா, இதுதான் நீங்க வந்து இந்த ஒவ்வொரு கிழங்கும் வந்து நீங்க உங்க மனசுல வச்சிருக்கிற அந்த கோபம், அந்த வெறுப்பு, இதுதான் அந்த கிழங்குகள். சரியா? அந்த கதையோட தலைப்பு வந்து என்னன்னா, பேக் ஆஃப் பொட்டேட்டோஸ் கிடையாது, பேக் ஆஃப் ராட்டன் பொட்டேட்டோஸ். ஸோ நம்ம எத்தனை பேர் மேல கோபமா இருக்கோமோ, எத்தனை பேர் மேல நம்ம வந்து வெறுப்பு வச்சிருக்கோமோ, அதுதான் நம்ம தூக்குற அந்த கிழங்கு. ஸோ அந்த கிழங்குகள் நம்ம தூக்கும் போது அது எவ்வளவு நாள் தூக்கி கொண்டிருக்கோமோ அவ்வளவு நாள் அது என்னாகும்? அழுகி போயிடும். அந்த அழுகி போன கிழங்குகளோட தான் நீங்க அங்கேயே நீங்க வரிகளை காணிக்க கொடுக்குறதுக்கு. அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்க பெர்ஃப்யூம் போட்டு நம்மலாம் வந்து மேக்கப்லாம் போட்டு அழகா உடுத்தி எல்லாம் வருவோம். அதனால யாருக்கும் தெரியாது நம்மளுடைய மனதில் எவ்வளவு வெறுப்பு வச்சிருக்கோம், கோபம் வச்சிருக்கோன்னு. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அவரை ஏமாற்றவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி
விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வசனம் வந்து குறிக்குதுன்னு எண்ணி நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஸோ அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய அந்த கசப்புகளை எல்லாத்தையும் சரி செய்து விட்டு நீங்க அதை ஒப்புரவாகி விட்டு உங்க சகோதரனோட ஒப்புரவாகி விட்டு நீங்க வாங்க. ஏன்னா உண்மையான அந்த ஆராதனை வந்து ஹம்பிள்னஸ், நம்ம வந்து எப்போதும் பணிஞ்சு போகணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உறவுகளை வந்து சீர்படுத்தணும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வந்து சபைக்கு வந்து காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் சபைக்கு வராம இருந்தாதீங்க. நாங்க வந்து இன்னும் நம்ம ஒன்றும் ஒப்புரவாகல, எனக்கு அங்க வெறுப்பு இருக்கு, இங்க வெறுப்பு இருக்கு, திலகா சிஸ்டர் நீங்க சொன்னாங்க நீங்க வந்து இதெல்லாம் வச்சுட்டு வந்துடாதீங்க, நாற்று அடிக்கும் சொல்லி நாங்க வரல பாஸ்டர் சர்ச்சுன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்க தயவு செய்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல. நீங்க வந்து உங்களை ஒப்புரவாகி விட்டு காணிக்கை கொடுக்கும்போது நீங்க செட்டில் பண்ணிட்டு சீக்கிரமா வரணும். அவர் சொன்னாரு வரங்கன்னு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க சொல்றாரு. சரியா? அப்படியே போயிடாதீங்க நான் சொல்லவே இல்லை. ஸோ அதனால வந்துருங்க. சரியா? ஸோ நீங்க அதை வச்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கிழங்குகளை மாணவர்களுக்கு இறக்கும்போது அவங்களுக்கு அந்த கனம் வந்து இறங்குச்சு, அந்த சுமை வந்து இறங்குச்சு. அதுதான் நம்மளுக்கு ஏற்படும். நம்மளுடைய பாரத்தை, அந்த வெறுப்பை, அந்த கோபத்தை இறக்கி வைக்கும்போது நமக்குடைய ஒரு விடுதலை மாதிரி ஒரு உணர்வு நிச்சயமா ஏற்படும். அதனால அந்த மாதிரி உணர்வோடு நம்ம சபைக்கு வந்து நம்மளோட காணிக்கைகளை நம்ம வந்து செலுத்தலாம். சரியா? அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்ன தீர்வு? ஆண்டவர் அதுக்கு ஒரு தீர்வும் நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம கண் நோக்கி பார்க்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம கல்வாய் சிலுவையை தான் வந்து நோக்கி பார்க்க வேண்டும். அதாவது ஒப்புரவாகுதல் வந்து எப்படி சாத்தியமாகும்? நமக்குள்ள நிறைய ப்ரைட் இருக்கு. அவன்கிட்ட நான் ஏன் போய் பேசணும், அவன் தான் என்கிட்ட வந்து பேசணும், நான் ஏன் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், நானும் அவனை வந்து இது மாதிரி பண்ணினேன், எனக்குன்னு ஒரு இது இல்லை, நான் எப்படி போய் இறங்கி அவனுக்கு மன்னிப்பு கேட்கறது, அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம யோசனை இருக்கும்போது நம்ம வந்து அந்த கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, அவரை வந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க, அவரை வந்து ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தார். அவருக்கு கோபம் வந்திருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் கோபப்படலை. அவர் கோபப்படாம என்ன செஞ்சாரு? எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீங்க அவரே மன்னியுங்கள் தான் சொன்னாரு கடைசியில. நீங்க அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டே இருக்கோம்ல, குரூப் பழைய வருதுல, நம்ம படிப்போம். அப்பேற்பட்ட துன்பங்களை கடந்து வந்த ஆண்டவர் கோபம் இல்லாம மன்னிச்சிருங்க எல்லாரையும் சொல்லும்போது நம்மளாம் யாரு? நம்மளாம் அதுக்கு அவருக்கு பக்கத்துல கூட நிற்கக்கூடியவர்கள் இல்லை. அப்போ நம்ம மன்னிக்கிறது நம்ம என்ன ஆயிருப்போம்? நம்ம ஒன்றும் 1 கிலோ கூட குறைய போகிறது இல்லை. 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சா நம்ம போய் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுருவோம். அப்படியாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்லாம் குறையும்னு. ஆனால் அதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒன்றும் குறைய போகிறது இல்லை. அதனால நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்புரவாகும்போது, ஆண்டவர் நீங்கள் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்காட்டியும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து ஒப்புரவாகி மன்னிப்பு தெரிவிச்சிங்கன்னா, இல்லை நான் வந்து இவங்களாம் மன்னிச்சிட ஆண்டவரே எங்களை வழிநடத்த சொல்லும்போது நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும், நம்ம இருதயங்கள் வந்து உருமாற்றப்படும். அப்புறம் நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கான அந்த ஒரு 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 சக்தி கூட இல்லை, அந்த ஒரு வலிமையை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு, நம்ம வந்து அவங்களை மன்னிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு. சரியா? சரி, இப்போ வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கலான்னு இருக்கேன். உதாரணத்துக்கு இது ஒரு தாள். சரியா? இந்த தாள் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த தாளை வந்து கசக்க போறேன். சரியா? நல்லா கசக்கிட்டேன். இந்த தாளில் இனிமே எழுத முடியுமா சொல்லுங்க? ஏன் யோசிக்கிறீங்க? எழுத முடியுமா? முடியும். அதை திறந்தீங்கன்னா திருப்பியும் நல்லா கசக்கிட்டணும். சரி, எழுத முடியும். சரியா? ஆனா என்ன நீங்க பாக்குறீங்க தாளில்? அந்த பழைய தாள் மாதிரி அது ஆகுமா? முதல்ல அந்த தாள் வந்து நல்லா இருந்துச்சு, அயன் போட்ட மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, எழுதலாம். ஆனா அதே மாதிரி தாள் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்மளுடைய உறவு முறைகள். இந்த தாள் தான் நம்ம உறவு முறைகள் பார்ப்போமே. இப்போ வந்து நம்ம கோபங்கள்னாலும், நம்மளுடைய கடின சொற்களாலும், நம்மளுடைய கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி தாளை வந்து கசிக்கிறோம். அதாவது நம்ம உறவுகளை வந்து கசிக்கிறோம் நம்மளோட வார்த்தைகள்னால. ஆனால் திருப்பி நம்ம திறக்கும் போது அது அதே மாதிரி இருக்காது. என்னதான் நம்ம திருப்பி அந்த உறவு முறைகளை வந்து நம்ம கடந்து போகனாலும், நம்ம திருப்பி அவங்கள பார்ப்போம், திருப்பி அவங்களோட வாழ்க்கையை நடத்துவோம், நம்ம பயணம் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அவங்க மனசில் நிச்சயமாக அது பதிஞ்சிருக்கும். நம்ம பேசுறது கூட நம்மளுக்கே ஞாபகம் இருக்கும், நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு. அதனால அந்த
வடிகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம சொல்கிற அந்த கடுமையான வார்த்தைகள், கோபம், இதெல்லாம் இப்படி தான் நம்மளுடைய உறவுகளை மாற்றுது. திருப்பியும் வந்து நம்மளை அதை சரி செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த தாளை போல நம்ம வந்து நடந்து கொள்ளாம நம்ம வந்து உடனடியாக நம்மளுடைய அந்த கசப்புகளை உடனடியாக நம்ம வந்து அதை டீல் பண்ணி ஆகணும், முடிக்கணும். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு. சரி, ஏன்னா இந்த மாதிரி செய்யலைன்னா நம்மளுக்கு உறவுகள்லாம் வந்து முறிப்படும், பிரிவினை ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா, இவ்வளவு செஞ்சோமே, கடைசியில் நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த லெந்து காலத்தில் நம்ம வந்து இருதயங்களை மறுபடியும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வந்து என்ன கோபத்தை நம்ம வந்து மனசில் வச்சுருக்கோம், என்ன உறவுகள் வந்து நம்ம வந்து இப்போ ஒப்புரவாக்கணும், யார்கிட்ட நம்ம போய் பேசணும், யாரை வந்து நம்ம மன்னிக்கணும், அது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு சொல்கிறது வந்து பெருசு இல்லை. அந்த மன்னிப்பு சொல்கிறோம்ல, ஓகே நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வாய் அளவு தான். எப்போ நம்ம உண்மையான சுமை இறங்குது, எப்போ கோபம் தனியோன்னா அந்த மன்னிப்பை வந்து நம்ம உண்மையிலேயே அவங்க மன்னிக்கும் போது தான், மனசளவில் மன்னிக்கும் போது தான் அது செய்யும். இப்போ எல்லாரும் உங்கள் கையை எடுத்துக்கோங்க, ரொம்ப உட்காந்துக்குங்க, கையை எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒரு கையை காட்டுங்க, அந்த கையை வந்து இப்படி மடக்குங்க, நல்ல கெட்டியாக மடக்குங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கா? இதுதான் நம்மளுடைய கோபம். இப்போ அந்த கையை திறங்க, இந்த கை கீழே வச்சுட்டீங்க, திறங்க, கையை திறங்க. இப்போ அந்த டைட்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியாகும். இது வந்து ஃப்ரீனஸ், இதுதான் பெட்டர். இது இல்லை, இப்படி பிடிச்சிருக்கனால நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும். கையை விட்டுட்டோம்னா இஸ் ஃப்ரீ, விடுதலை. நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகிற மாதிரி. ஸோ இதை நினைத்து கொண்டு நம்ம வந்து முன் செல்வோம். லென்ட் வந்து நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, நம்மளுடைய அந்த பாவங்கள் மட்டும் வந்து அந்த சிலுவையை பார்க்கும்போது அது மட்டும் மன்னிக்கப்படலை, நம்மளுடைய இருதயங்களையும் நம்ம வந்து உருமாற்றி ஆக வேண்டும். அந்த சொன்ன ஒரு வாக்கியம் வந்து என்ன, நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா அது நம்மளை கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எது நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மேலும் நம்ம வந்து அந்த கோபத்தை நம்ம கையை வச்சு இப்போ ரிலீஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வந்து நம்முடைய இருதயங்களை சரி செய்கிறதுக்கு நம்ம வழிவிடுறோம். பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி அவர் உள்ள வருவாரு? நம்ம டைட்டாக பிடிச்சிட்டுக்குவேன். ரிலீஸ் பண்ணால் தான் ஆண்டு உள்ள வர முடியும். பிடிச்சிக்கிட்டே இருந்தால் முடியாது. கோபத்தையும் வெறுப்பையும் நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா வர முடியாது. நம்ம உறவுகளையோ நம்ம இருதயங்களையோ அவர் வந்து தேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். கடைசியாக அது அந்த வார்த்தைகள் சொல்லி தான் நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ ஆண்டவருடைய அந்த கடுமையான வார்த்தைகள் வந்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வந்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த கோபத்தினால வர அந்த பாதிப்புகள் நம்முடைய இருதயத்தை கிழித்திருதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு அடிப்படையில் நம்ம இதை பார்த்தோம். இது உங்களுடைய இருதயத்தில் பேசினது நம்பி நன்றி.